வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நமக்கெல்லாம் வெயில கண்டாலே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் வெயில் என்ன வெயில் வெயில்னா நல்லதுங்க உடம்புக்கு, வெயில்ல தாங்க நமக்கு இந்த மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேணுமென்ட்டே வெயில் நிற்கிற ஆட்கள்லாம் உண்டு. ஒரு சில பேர் நிழலே இருந்தாலும் வெயில்ல தான் நிப்பேன்னு அடம்பிடிச்சு நிப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அதுதான் ஈலியோஃபீலியா அப்படின்னு சொல்றாங்க. என்னையா அது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு சிண்ட்ரோம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வெயில ரொம்ப அதிகமா விரும்புறாங்களோ அந்த பர்சனை தான் ஹீலியோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் எப்படிங்க எப்ப பார்த்தாலும் லேட்டா வர முடியும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சில பேரை நம்ம பார்த்திருப்போம். அவங்க எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வருவாங்க. ஈவன் தோ நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு லேட்டா வர்றது அப்படின்றது ரொம்ப பழகி போயிருக்கும். அவங்களுக்கு பேர் தான் டிட்ஸோபெட்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கே தெரியாது. நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே அவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தான் இந்த பேர். ஆனா அவங்க நிஜமாவே வேண்டும் லேட்டா வரணும்ன்றது அவங்களோட பிளான்ல கிடையாது. இருந்தாலும் லேட் ஆயிடுச்சுனாலும் அவங்களுடைய மைண்ட்ல நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். டீனேஜர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த டீனேஜர்ஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வயசு இது வாலிப வயசு அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த வயசுல ரொம்ப துடிப்பா இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால அந்த டீனேஜுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 11 இல்லைன்னா இந்த 10 இதெல்லாம் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் விளையாட்டுத்தனமா சொன்னாலும் அதை போய் செய்யக்கூடிய ஒரு வயசா இருக்கும். ஆனா இந்த 12 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 13 14 இந்த மாதிரி டீன்ல வரும்போது அது எப்போ அந்த 18 19 வரைக்குமே ஃபுல் அந்த டீனேஜில் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. இதுக்காகவே நியூராலஜியில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ஜேர்னல் ஆஃப் நியூராலஜியில் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த டீனேஜ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அது வரைக்கும் அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் நல்ல ரெஜிஸ்டராக இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு மாதிரி அன்ரெகனைஸ்டு வாய்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு சேர்த்துருமா. ஸோ யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்க பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதனால் அந்த கமாண்டிங் பவர் இருக்காது. யாரோ ரோட்டில் போகிறவங்க சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரியான ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் அவங்க இருப்பாங்க. இதை தான் ஜேர்னல் ஆஃப் நியூரோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டீனேஜில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது, யார் சொல் பேச்சும் கேட்காம இருக்கிறதுக்கான காரணம்லாம் அவங்களுடைய நரம்பியல்லே அந்த மாதிரியான மாற்றங்கள் வருது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுக்கலாம்ல. இங்கெல்லாம் நமக்கு எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம யோசிப்போம், அடுத்த நாள் மழை வரப்போகுதுன்னு அந்த மழை நம்ம கிட்ட சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு விஷயத்த துபாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரியலாகவே. எப்படி இருக்கும் இப்போ மழை வரப்போகுதுன்னா இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படின்றத நேற்றுக்கே நமக்கு சொல்லிடுவாங்க. இல்லை நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்னைக்கு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு 2லேருந்து மத்தியானம் 2 மணிலேருந்து ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மழை பெய்யும், எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டாக அந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மழை பெய்யுது. என்னையா நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். க்ளவுட் சீடிங் அப்படின்ற அந்த டெக்னாலஜி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான். ஆர்டிஃபிஷியலாக ரெயினை உருவாக்குறது. ரொம்ப நேச்சுரலான ரெயின் ரொம்ப நாள் ஆயிடுச்சு துபாயில். அதனால் துபாய் எங்கே மறுபடியும் வறண்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு மறுபடியும் துபாயை தூக்கி நிறுத்தியிருக்கு. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயின் எல்லாம் வரதுனால அங்கேயும் செழிப்பான விஷயங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட அங்கே வெப்பம் சமநிலைக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் ரோட்லலாம் தண்ணி தெளிச்சிட்டு இருக்க முடியுமா? இல்லை நம்மளோட இந்தியாவில் இந்த மாதிரி கமாண்டு தான் சொல்ல முடியும், ரோட்டில் தண்ணி தெளிங்க, முடிஞ்ச அளவுக்கு வீடை தண்ணி வச்சு கூட்டுங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பத்தாது, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி துபாய் ஆர்டிஃபிஷியலான ஒரு ரெயினை கிரியேட் பண்ணுறது, அதுவும் 1 டே பிஃபோராகவே அனௌன்ஸ் பண்ணுறதுன்றதுலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பார்த்தீங்களா, இயற்கையே நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. மிலிட்ரிக்கெல்லாம் டாக்ஸ் இருக்கும். அந்த மிலிட்ரி டாக்ஸ் எல்லாம் பயங்கர ட்ரெயின்டாக இருக்கும். ஆனால் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கள விட ஒரு ரேங்க் அதிகமாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறாங்க? அப்போ யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுக்கு தானே ரேங்க் அதிகமாக இருக்கணும். ஏன் டாக்ஸுக்கு போய் ரேங்க் அதிகமாக கொடுக்குறாங்க? ஏன்னா அப்போவே நம்ம இந்த நாய்கள் பாதுகாப்பு எல்லாம் இருக்கும். நிறைய அதுக்கான கிளப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும், அதை யாரும் துன்புறுத்திடக்கூடாது, இந்த வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம ஒரு காவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கிளப்ஸை உருவாக்குனாங்க. அப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு சில விஷயம் இந்த கால்நடைக்காக போராடினதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஆனால் இப்போ மிலிட்ரி பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறாங்கன்ன போது எங்கே யாரோ ஒருத்தங்க அதை துன்புறுத்திடுவாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு. அதனாலேயே ஒரு ரேங்க் அதிகமாக கொடுத்தாங்க. ஒரு ரேங்க் அதிகமாக கொடுக்கறனால பை லாலியே என்ன இருக்குன்னா, இன்கேஸ் அவங்க ரேங்க்ல அதிகமாக இருக்கிறவங்கள ஏதாவது மென்டல் டார்ச்சரோ அபியூஸோ பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில்
அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்துக்கு பயந்துக்கிட்டே எல்லாரும் அந்த செல்லப்பிராணியை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுடைய தண்டனை கொடூரமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்களாம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஹேண்டில் பண்றவங்களோட அந்த டாக்ஸுக்கு ஒரு ரேங்க் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.